இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேலோடு இருப்பாரே இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேலோடு இருப்பாரே இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேலோடு இருப்பாரே இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேலோடு இருப்பாரே உலகத்தில் அவர் தூதர் போற்றும் இம்மானுவேலோடு இருப்பாரே இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேலோடு இருப்பாரே இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேலோடு இருப்பாரே. மீட்பனே வெற்றிக்கிறோம் தேவனோடு கூட இருக்கு ஆவியானவரை உங்களை ஆராதிக்கிறோம் கர்த்தாவை உங்களை போற்றுகிறோம். தேவன் அவர் பக்துவத்தில் கர்த்தர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே சமாதானத்தை அவர் பக்தர்களும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே மகிமையாக தேவன் அவர் பக்துவத்தில் கர்த்தர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே சமாதான பிரபு அவர் பக்தர்களும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. தேவன் எங்களோட கூட இருக்கீங்கப்பா செய்யாமல் பிரிக்கிறோம். நீ நல்லவர் எல்ஷடா நீ போதுமானவர் அப்பா தகப்பனே தேவனே ரட்சகரே தேர்ந்தவர் பரலோகத்தை தேர்ந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே மாம்சமாக வந்து அவர் நோக்கோடும் வாழுமவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே மனிதனாக பிறந்து அவர் பரலோகத்தை தேர்ந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே மாம்சமாக வந்து அவர் நோக்கோடும் வாழுமவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக சொந்த குமாரனை ஏற்படுத்தினே ராஜா, அதன் எடுத்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. இயேசு எங்க கூட இருக்குங்கப்பா, தேவன் எங்களோட கூட இருக்குங்கப்பா. இந்த உலகத்தின் முடிவு பரியங்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கேன்னு சொல்லி உங்க எழுதும் காலதாமலம் பயப்படாமல் இருப்பதாக சொன்னீங்க ஆண்டவரே. கத்தை வலதுக்கே பிடிச்சிருக்கீங்கப்பா, பயப்படாது, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அதனால் தேவன் கொள்கிறோம். தேவன் எங்கள் சகாய, எங்கள் கர்த்தர் எங்கள் சகாய, கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் என் விரோதா நிற்போம் யார் ஆண்டவரே. தேவனே நீர் அடைக்கலும் கோட்டையும் துர்கமும் கேடகமா நீர் அதற்கா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் ராஜா எங்கள் ஜனங்களை பாதுகாத்தீர், எங்களை பாதுகாத்தீரே அதற்கா ஸ்தோத்திரம். சபையை பாதுகாத்தீரே அதற்கா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வருஷத்துக்கு கடைசி ராஜா இந்த ஓய்வு நாளை நாங்கள் உற்சாக மனதோடு முழு பலத்தோடு நாம் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் நல்லவர். வந்ததா ரட்சிப்பு வந்ததே
ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததை மறுவாழ்வு கிடைத்ததை மன்னிப்பு கிடைத்ததை மறுவாழ்வு கிடைத்ததை. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இயேசுப்பா, எங்களுக்காக பூமிக்கு வந்தீரேப்பா. எங்கள் துக்கங்களை மாற்ற, வேதைகளை சுமக்க, சாபத்தை மாற்றினானே எங்களுக்காக தேடி வந்தீரே. மேக சம்பமா இரவிலே அக்கினி சம்பமா பகலிலே மேக சம்பமா இரவிலே அக்கினி சம்பமா. முன் செல்லுந்தாய் வழிநடத்துமைப்பான், முன் செல்லுந்தாய் வழிநடத்துமைப்பானா. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. முதலாவது ராஜ்யத்தை மீதும் தேடுகிறது. அப்போது இவங்களெல்லாம் ஒரு கூட கொடுத்து சொல்லிக்கிறார்கள். வருடம் தேவன் எங்கள் எல்லாவற்றையும் கூட கொடுத்து நான் கடக்கையில் ஆக்கினையில் நான் நடக்கையில் ஆறுகள் நான் கடக்கையில் ஆக்கினையில் நான் நடக்கையில் என்னை தூக்கி சுமக்கும் தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. கர்த்தாவே மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவரே, நீ சோதரிக்கிறமான நீ பெரியவர் அப்பா, நீ உன்னதமானவர். பிதாக்களே, பேரன குமாரனே, ரட்சகரே, மீட்பரே, தேவனே, ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் இம்மானுவேல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் இம்மானுவேல். இதை பாடுக்க சொன்னேன்.
இவர் என் ஜனங்கள் புதிய சொல்லிக் கொண்டு வருவார்கள் சொல்லியிருப்பான். அப்பா இந்த காலவேல் ஆண்டவரே, அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்பட்டு வந்திருக்கிறார்கள். ரட்சகரே, மீட்பரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை சுற்றி நிற்கிற பாதங்களும் தழுகிறோம். எங்கள் தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுமுகிற எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிரசனம் மட்டும் எங்கள் சொந்த பெறட்டும். ஆண்டவரே, தேவ பிரசனம் வைத்திருந்த வளமை எங்கள் சொந்த பெறட்டும். ராஜா சபைகளும் தேவன் ஆவி அசைவாதிகளாகப்பா. நன்றி நன்றி. ஆண்டவரே, இருந்ததால நாளுக்கு போவதில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபையை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கும். உங்க அன்பிற்கு நிகரில்லை. உங்க கிருபையை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுவரை நம்ம இப்போதும் நிறுவனமாக இருப்பதும் உங்கள் சுத்த கிருபாண்டவரே, உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. ராஜா இவரை இதனால் கடந்து வந்தது உங்கள் கிருபையால் வந்த மாட்டார், உங்கள் கடைசியில் வந்த மாட்டார். சோதரம் அப்பா, நன்றி. ஆண்டவரே, என்னை அழிக்க நினைத்து அறியாத என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் என் மேல் விழுந்தும் உம் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எஜமானரே, எஜமானரே, என்னை அழைத்த எஜமானரே, 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 என்னை அழைக்கும் எஜமானரே. பரலோகத்தின் தேவனே, நீரே எங்கள் போஷிக்கிற தேவனே, எஜமான் நீங்கள் தானே பார்ப்போம். அதுவே நோக்கி பார்க்குற நேரத்தில் வெக்கப்பட்டு போகுது. ஆண்டவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். காலை வேலை முகப்படி வருஷத்துக்கு கடைசி நாட்கள் அடிக்கிறவங்க சமூகத்தில் ஆராதிக்கப்படி நன்றி நன்றி. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம். என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்கிறேன். என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணமே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணமே. கர்த்தரை காலத்திலும் சோதரிப்போம். கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் நாவினர் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அதில் எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும் வழுது போவதில்லை. கல்லப்பட்டாலும் வழுது போவதில்லை. இந்த மண்பாடுகளுக்கு உயிர்த்தெங்க வளமை வச்சிருக்கீங்க அப்பா. அந்த மகிமை பிரகாசமான எங்களுக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர். நீ அழைத்து அழைப்போம், கிருபை வரும்போ மாறாது சொன்னீர்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியானவர். அழைத்தவர் நீரோ உண்மை உயர்வர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடங்க செய்தவர். நான் என்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேருவேன். உம்மை
நம்பிடுவேன், உம்மை தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அன்பு இருந்ததால் நான் போவதில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படலை, உங்க திருமையை காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசு திருமையை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. என் தேவன் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறப்பா. நான் இருக்கிறவாகவே இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. நீ அன்பாகவே இருக்கிற ஐயா தகவலே. ஒரு நல்லவனுக்காக மறைக்க துணிமா? நாங்களோ பாவிகளா துரோகிகளா இருக்கும் போது என் தேவன் எங்களுக்காக மறுத்து நாங்கள் கெட்டு போகாத வழிக்கானவரே, கெட்டு போது ரட்சிக்க வந்தீங்களே தகவலே. பாவத்தில் வாழ்ந்த நீதி கொடுக்கும்படி வந்தே பிள்ளைகளா மாற்றினீரே தகவலே. தேவ சமூகத்தில் நிற்கும்படி அப்பா கும்பிடுக்க புத்திர சிறுவார்த்தாவை கொடுத்தீங்களப்பா. எங்களை போல நேசிக்க யாரும் நானவரே. இந்த காலை வேலை சொல்கிறோம், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ எல்ஷடா, நீ போதுமானவர். உங்கள் கிருபைகள் தாங்குவதற்காக நன்றி 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 அப்பா. சுமக்கிறோம். தேவா ஜபத்தின் எண்ணில் காரும் தேவா, ஜபவாவி எண்ணில் ஊற்றும் தேவா, ஜபத்தின் எண்ணில் காரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுகளுக்கு வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுகளுக்கு வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெபவாவே ஊற்றும் தேவா, ஜபத்தின் எண்ணில் காரும் தேவா, ஜபவாவே ஊற்றும் தேவா, ஜபத்தின் எண்ணில் காரும் தேவா. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்று சொல்லிடுறாங்க. அதுவே சபையில் ஆவியை ஊற்றுதப்பா. அறைக்குள்ள கதவை பூட்டி கரை மட்டுமே காட்டி இதயத்தை விட வேண்டி இந்த வரமே தாரும். அறைக்குள்ள கதவை பூட்டி கரை மட்டும் என்று தாண்டி இதயத்தை விட வேண்டி இந்த வரமே தாரும். உனக்காக கண்கள் வேண்டும், உணர்வில் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெபவாவே எண்ணில் ஊற்றும் தேவா, ஜெபத்தின் எண்ணில் காரும் தேவா, ஜெபவாவே எண்ணில் ஊற்றும் தேவா, ஜெபத்தின் எண்ணில் காரும் தேவா. ஓ தேவனே, உலகத்தின் ஒளியா வந்தவரே, இருள் இருக்கும் ஜனங்களை பிரகாசிக்க மனக்கண்கள் கொடுக்கிறவர் நீங்கள் தானேப்பா. ஒருவனாக கெட்டு போவது சுத்தமல்ல ஆண்டவரே. ஆவியானவரே, எனக்கு பிடிவீராகப்பா. கால தரிசனம் தாரும், அதிகார விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், பிறப்பிலே நிற்க வேண்டும். கால தரிசனம் தாரும், அதிகார விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும்,
திறப்பிலே நிற்க வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், புரியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், புரியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெபமாவே ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் காரும் தேவா, ஜெபமாவே என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் காரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், புரியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், புரியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெபமாவே ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் காரும் தேவா, ஜெபமாவே ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் காரும் தேவா. ஆண்டவரே நீ நல்லவரப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் ராஜா வருஷம் முடிய போகுதுப்பா. இன்னும் 5 நாட்கள் வருஷம் முடிய போகுது. இன்னும் அதிகமாக நாங்கள் துதிக்க ஆராதிக்க சமூகத்தில் காத்து இருக்க ஜெபிக்க எங்கள் ஜெபாவை கொடுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் பாவத்தை சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் சொல்லிடுறாங்க. நீ நான் நல்ல கிறிஸ்துவை எங்களுக்குள் வாழ்றீங்க ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம் தாங்க. சகல துதி கன மகிமையில ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு பிறந்ததை மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதித்து போற்றி ஆர்ப்பரிப்போம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு
பிறந்தாரே, மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். ஆத்தும நேசரை, மணவாளரை துதிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளோ கோடி நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாதப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. குறைவில்லையே, குறைவில்லையே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி அப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, நமக்கு குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக நீர் இருக்கிறீரப்பா. எங்கள் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க செய்தீரே அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை எவ்வளவு கிருபையாக கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலையின் மேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலையின் மேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, எனக்கு குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்.
தேவனே, அப்பா எங்கள் பாதையை நீர் நெய்யாய் பொழிய பண்ணுகிறீர் அப்பா. எங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறீர், அதற்காக நன்றி ராஜா. ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். விசுவாசமாய் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் நம் கர்த்தர் நம்மோடு இருப்பதால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா, இனி அழுகை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி கூக்குரல் இல்லை, இனி புலம்பல் இல்லை, இனி கசப்பு இல்லை, இனி வேதனை இல்லை, இனி வலி இல்லை, இனி வியாதி இல்லை அப்பா. இனி எங்களை நன்மையும் கிருபையும் தான் தொடரும் ஆண்டவரே. எந்த பலவீனம் எங்களை தொடராது, குறைவுகள் தொடராது தகப்பனே. உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி கிடக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று உம்முடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாதப்பா. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராக இருக்கிறீரப்பா. ஆடுகளை ஒரு மேய்ப்பன் எப்படி சுமந்து கொண்டு சென்று ஆண்டவரே நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறானோ, எங்கள் நல்ல மேய்ப்பன் நீரப்பா. நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபையாரையும் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை நடத்தினீரப்பா. இனி வரும் நாட்களும் நடத்துவீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் கூட சபையின் அறிக்கையை பார்ப்போம். 30ஆம் தேதி பாருங்கள், இப்போ தான் வருஷம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே கடகடன்னு போயிடுச்சு நாள். அடுத்த வருஷமே தொடங்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷம் உயர்ந்துனே போகுது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது உயர்வு இருக்கா? சுபாவத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். நமக்கு நாம் என்ன பண்ணிக்கணும், உட்காந்து செக் பண்ணணும். நீங்கள் சரியில்லை அப்படின்னு நானும் சொல்லக்கூடாது, நான் சரியில்லைன்னு நீங்களும் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கினா டேட் 27, 28, 29, 30, 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாள் என்ன பண்ணுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வீட்டில் என்ன பண்ணுங்கள், உக்காருங்க. உக்காந்து ஆண்டவரே நான் இன்னும் என்னெல்லாம் மாற்றிக்கணும், புது வருஷத்தில் நான் கால் வைக்க போகிறேன், பழசு ஒழிஞ்சு போகிற மாதிரி என்னுடைய பழைய சுபாவம்லாம் ஒழிஞ்சு போயிடணும். எல்லா உலக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 13ஆம் தேதி போய் சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, பழசெல்லாம் எரிச்சு விட்ருவாங்க. அது பழசு எரிக்கிறதால பிரோஜனம் இல்லை. சில பேர் வீட்டில் பழசு எரிக்க மனசு வராது, கைலாங்கல்ல போடணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரையாவது கொளுத்துவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் கொளுத்தி பிரோஜனம் கிடையாது. புகை வேணால் 1-2 கொசு வேணால் போவோம், அவ்வளோதான். மற்றபடி என்ன சொல்கிறது, இப்போ கொளுத்துறதுல என்ன பண்ணுறாங்கன்னா டயரு, பேப்பரு, பிளாஸ்டிக்கெல்லாம் கொளுத்தி விட்டுடுறாங்க. பொல்யூஷனு, மாசு அதிகமாக இருக்கிற மாசு பத்தாதுன்னு இருக்கிறத வேற பண்ணி கூட போகிறாங்க. சரி, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த 2 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆண்டவரே என்னுடைய பழைய சுபாவங்கள், எதுக்கெடுத்தாலும் வர முன்கோபம், கசப்பு, பகை, சாப வார்த்தைகள், தேவையில்லாத பொய், எந்த சுபாவம் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும் இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம தேவ செய்தி கேட்டிருப்போம். அந்த தேவ செய்தி நம்ம காதில் ஒலிக்கும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆண்டவரே எந்தெந்த காரியம் எனக்கு உமக்கு பிரியம் இல்லாமல் இருக்கப்பா, அதெல்லாம் இந்த 2 நாளில் சுத்தமாக என்னை விட்டு போயிடணும். புது வருஷத்தில் புதிய பிள்ளையா, புதிய மனிதனா, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் கால் வைக்கணும். கரெக்டாக 31ஆம் தேதி தேவ செய்தி என் கூட பேசணும்ப்பா. என் வாழ்க்கையே பூத்து குலுங்க வைக்கிற ஒரு தேவ செய்தியாக இருக்கணும். போதகரையா போதகரம்மா மறைச்சி நீங்கள் தான் பேசணும். எங்கள் போதகர் பேசக்கூடாது, எங்கள் போதகரம்மா பேசக்கூடாது.
அவங்க வேணாம், அவங்க வார்த்தை தேவையில்லை, உங்கள் வார்த்தை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்பி வரோம் சபைக்கு, அவங்கள நம்பி வரல. அவங்க பேசக்கூடாது, அவங்க மாமிசம், அவங்க சுயம் இல்லை, நீங்கள் தான் எங்கள் கூட பேசணும் அப்படின்னு வரணும். நாங்கள் 31 கேட்கிற வாக்குதத்தம் அந்த வருஷத்துக்கே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. என் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகணும், இதுவரை இல்லாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஜெபிக்க போகிறீங்க. 2 நாள் உங்கள் கையில், 21 நாள் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். இந்த 2 நாள் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரெக்டாக 31 இரவு 10 மணிக்கெலாம் கர்த்தரை துதித்து பாட்டு பாடலாம். ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினச்சி நம்ம நன்றி சொல்லி பாட்டு பாடிட்டு ஒரு அரை மணி நேரம் கர்த்தர் தருகிற வார்த்தையை கேட்டுட்டு 12 மணிக்கு அழகாக நம்ம ஆவினால் ஜெபம் பண்ணி, கருத்தோடு ஜெபம் பண்ணி அந்த வருஷத்தை ஆண்டவருடைய சந்நிதியில் தொடங்கி புதிய வருஷத்தில் புதிய வாக்குத்தத்தத்தை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம். சரிங்களா? அதில் சீக்கிரமாக வந்துருங்க. ரொம்ப நேரம் நாங்கள் 4 மணி 5 மணிக்கு இழுத்துலாம் இருக்க மாட்டோம். சீக்கிரத்தில் முடித்து சீக்கிரத்தில் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். சீக்கிரமாக போய் தூங்கலாம். ஏன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு மறுபடியும் ப்ரேயர் இருக்குது. வியாழக்கிழமை 1 வியாழக்கிழமை வரதால் கண்டிப்பாக நம்ம சபையில் வியாழக்கிழமை உபவாச ஜபம் நடக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தியை கேட்கும்படி நம் போதகரை கரம் தட்டி வரவேற்போம். ஆமென். சொல்ல அழைக்கப்பட்டது ஆசீர்வாதம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் நீங்க சுதந்திரிக்க அழைக்கப்பட்டீங்க. அது என்ன பண்ண சொல்றாருன்னா, பேதுரு வாயை மூடிக்கோங்க. பேதுரு எத்தனை ஆமாம் 1 பேதுரு 3 அதிகாரம் 9 தீமைக்கு தீமையும் உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக அல்லேலூயா. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆசீர்வாதம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கும். அறிந்து என்ன பண்ணணுமா? ஆசீர்வதிக்கணுமா? பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும், கணவர் ஆசீர்வதிக்கணும், உடனடி ஆசீர்வதிச்சிருக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் சொல்றார், உன் வாயில அதிகாரம் வச்சிருக்கேன், உன் வாயில ஜீவனை வச்சிருக்கேன், நீ சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. தீமைக்கு தீமை பண்ணாத. சண்டை போட விட்டுக்கொடு, பொறுமையாரு. அல்லேலூயா. சபிக்காத, அவங்களை ஆசீர்வதி. அவங்களுக்கு கஷ்டப்படுத்துறானா, அவங்களுக்கு துன்பப்படுத்துறான், அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இதெல்லாம் நீ செஞ்சீங்கன்னா சொல்றாரு, அதற்கு பதிலாக நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ளும் அழைக்கப்பட்டிருக்கின்ற அறிந்து ஆசீர்வதிங்கள், ஜீவனை விரும்பி. ஆமென். சில பேர் என்ன பண்ண, ஜீவனை விரும்புவதே கிடையாது. எதுக்கு நான் வாழ்றேன், செத்து போனால் நல்லா இருக்குமே அவர் சொல்ற நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்துவ ஜனங்க. இன்னைக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல, வாழ்க்கை கசப்பா இருக்கு, மாறா போல இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை வாழ்வதற்கு, யாருமே சரியில்லை, யாரும் அன்பு காமிக்கிறது கிடையாது, எல்லாருமே வெறுக்கிறாங்க என்ன அப்படி சொல்றது. ஆனா சொல்லாரு, மகளே பயப்படாது, நான் அவனை நேசிக்கிறேன். அல்லேலூயா. உன் தாயின் கருவிலே உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கேன், உன் வலதுக்கை நான் பிடிச்சிருக்கேன், சோர்ந்து போகாதே, பயப்படாதே, இவனை மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. உன்னை குறித்து நீ கவலைப்படாத, நான் விசாரிக்கிற தேவன், என் மேல பார்த்து வச்சுடு, நான் உன்னை ஆதரிப்பேன். அல்லேலூயா. உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கேன், உனக்காக ரத்தம் செய்திருக்கேன், நான் உன் வியாதியில சுமந்து இருக்கேன், உனக்கு அடிக்கப்பட்ட சிலுவையில, நீ கவலைப்படாதே, பயப்படாதே. ஆமென். நல்ல நாட்களை காண வேண்டும் விரும்புகிறவன். என்ன நாட்களா? நல்ல நாட்கள். அல்லேலூயா. 320 நாட்கள் இருக்கு, 365 நாட்கள் வருஷத்துக்கு.
அது எத்தனை நம்ம நல்ல நாட்களை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு பிரச்சனை போல ஒரு பிரச்சனை வருது. அப்பாடா பிரச்சனை முடிஞ்சிருச்சா, கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் பார்த்தா இன்னொரு பிரச்சனை கிளம்பி வருது. ஏசுதாசன உலகத்தில் உபத்தில் உண்டு, திறன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அப்படின்னா அது நீ உயிரோடு இருக்க காலமெல்லாம் பிரச்சனை உனக்கு இருக்கு. அந்த பிரச்சனை நீ எதிர்த்து நீ ஜெயித்து மேலே வரணும். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா வாழணும், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும். அது என்ன பண்ண சொல்லாரு? நீ வாயை காத்துக்கோ. ஆமென். பொல்லாப்புக்கு தன் நாவையும் அல்லேலூயா பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அது பின்தொடர கடவன். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தரின் கண்கள் கீழே படிங்க. அடுத்தது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் ஜெபம் பண்ணும் போது கவனமா கேட்கிறாராம். ஆமா, வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாம மாம்சத்துல வாழும்போது தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. உங்க ஜெபம் எப்படி இருக்கு? அவருக்கு அருவருப்பா இருக்கு. புரியுதுங்களா? ஆனா வார்த்தையை வாயை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை போலவே அவர் சுபாவத்தை நம்ம மாற்றிக்கொண்டு வார்த்தையில கீழ்ப்படிஞ்சா நீங்க ஜெபிக்குமான சொன்னார், உங்க ஜெபத்தை நான் கேட்பேன். அல்லேலூயா. கீழ்ப்படியாம இருந்தா எப்படி சொல்லுங்க? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுங்க. யோவான் 3:5. இது அப்படியே திருப்பி நான் சொல்றேன். இதை பத்தி நான் யோவான் 3:5 எடுங்க. மறுபிறப்பை பத்தி சொல்லப்பட்டு இருக்காங்க. மறுபிறப்பு என்றால் என்ன? இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு 2 பேர் சொல்லார். மெய்யாகனா உண்மையா, உண்மையாகவே உண்மையாகவே என்றார். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றதுன்னா, நிக்கதேமு எனப்பட்ட ஒரு மனுஷன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு. அப்ப நிக்கும்போது சொல்றாரு, எனக்கு வயசாகி போயிடுச்சு, எனக்கு நான் அப்படி திருப்பி எப்படி அம்மா வீட்டில் பிறக்க முடியும்? நான் அது சாத்தியமே இல்லையே, நீங்க சொல்றது எனக்கு சிரிப்பு வருதுன்றாரு. நம்பிக்கை இல்லையே அதுன்னு. நீ மாமிச பிறப்பு சொல்லல, ஆவியால மறுபடியும் பிறக்கணும். நீ ஒரு 90 வயசு ஆகுது 100 வயசு ஆகுது பிரச்சனை கிடையாது. நீ மறுபடியும் எல்லாம் நம்ம எப்படி பிறந்தோம்னா ஒரு ஆண் வித்தினால பிறந்தோம். அதனால்தான் இன்னைக்கு மாமிசத்தில் அநேக போராட்டங்கள் வருது. பாவ வித்தில் பிறந்ததுனால தான் பாவ எண்ணங்கள் நமக்குள்ள என்ன பண்ணுது, இன்னைக்கும் ஆளுகை செய்ய பார்க்குது. நம்ம கேரக்டர் மாற்றணும் பார்க்கணும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு போகுது. வந்து சூறாவளி காற்று என்ன வருது, அப்பப்போ வந்து போகுது குடும்பத்தில். அப்போ சொல்றார் ஆண்டவர், நீ மறுபடியும் என்ன பண்ண, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் பரலோகத்துக்கு நீ போக முடியாதுன்றார். அல்லேலூயா. மறுபடியும் நீங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு எப்படி வந்திருக்கோம்? ஞானஸ்தானம் எடுத்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண இருக்கோமா, திறந்திருக்கோம். அல்லேலூயா. 1 பேதுரு 1:23 பாருங்க. அங்க பேதுரு சொல்றாரு பாருங்க. பக்கம் 318. 1:23. அறிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. யோவான் ஒரு காரியம் சொல்றாரு இயேசுநாதர். அங்க இங்க பேதுரு வந்து எழுதுறாருங்க. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்துவ ஜனங்களும் எப்படி பிறக்கலாம்? மாம்சத்தை பிறக்கல, அறிவில்லாத தேவ வசனமாகிய ஜீவன வார்த்தையினால் வசனத்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்க. பொறுத்த பிறந்திருக்காங்க குழந்தை போல. அல்லேலூயா. அப்ப இந்த மறுபிறப்பு என்பது என்ன?
தேவனோடு இருக்கிற ஒரு நல்ல உறவு. ஆமென். உண்டாக்கின தேவனை ஆராதிப்பது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது. ஆமென். மாம்சத்து மறுபிறப்பு கிடையாது. உள்ளான மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான். ஏன்னா பாவத்தில் இருந்த மனுஷன் தேவனுடைய அவனுக்கு தொடர்பு இல்லை. என்னைக்கு ஆதாம் கீழ்ப்படியாம போனானோ அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். அவன் தேவனோட பேசுறது கிடையாது, மனுஷனோட பேசுறது கிடையாது. ஒரு பிரிவு, அதுதான் மரணம். நிறைய சொல்லியிருக்கிற மரணம்னா என்னன்னு, போட்டது மாதிரியே தான் இருக்கும். அது பேசாது, சிரிக்காது, அது ஏந்துக்காது. அவன் இன்னும் நம்ம விட்டு பிரிந்து போயிட்டான். அப்ப இது என்னது? பாடி. நம்மள யாரு? பாடியா தான் இருந்தோம். மாம்சம் என்ன சொல்லுவாங்க? பாடி என்னவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப அது என்னது? பணம், பாடி. அப்ப அப்படிதான் ஜனங்க இருந்தாங்க. நம்மளும் அப்படிதான் இருந்த ஒரு காலத்துல. தேவனை ஆராதிக்க முடியல, தேவனோடு பேச முடியல, தேவன் நம்ம ஆசை பெற்றுக்கொள்ள முடியல. திக்கற்றவர்களாய், வேதனை உள்ளவர்களாய், சாபத்திலும் குறைவிலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனசு மாமச விரும்பினபடி கடவுளை உண்டாக்கி அதை தொழுது கொண்டாங்க ஜனங்க. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்க அந்த காரியங்கள், அது மாம்ச பிறப்பு. இன்னைக்கு நம்ம தேவன், நம்ம நானே தேவனில் அறிந்து கொள்ளபடி, நானே கர்த்தர், இணையலாம தேவன் இல்லை, நானே ரட்சகர், நானே யெகோவா, நானே கர்த்தர் என்று. ஆமென். நம்ம நல்ல கொண்டு அழைக்கல. நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவங்கள பாவிங்க அவனை பத்தியா என்ன அழைச்சிருக்கிறாரு அப்படி நமக்கு கும்பல வந்துடக்கூடாது. தேவன் அவங்களே நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் புறஜாதிகளுக்கும் அநேகருக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர் அவர். ஆமென். நம்ம செஞ்ச தான தர்மமா, இல்ல முன்னோர்கள் அனுசரித்த சடங்குகளா, பாரம்பரியமா, சமுதாயமா, அதெல்லாம் அழைச்சார் ஆண்டவர் நம்மளை. இவங்க அப்பா தாத்தா நல்லா ஜனங்களுக்கு 1000 பேர் அன்னதானம் பண்ணாங்கப்பா, அதனாலப்பா இன்னைக்கு நான் ரட்சிப்பை கொடுத்துருக்கேன் அம்மாவுக்கு நான். அப்படியெல்லாம் ஆண்டு அழைக்கிறது கிடையாது. யாராலும் ரட்சிப்புக்கு பாத்திரமா இருக்கிறாங்களோ இருதயத்தை காண்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் இவைகள் இருதயத்தை சோதித்து அறிகிறதாம். ஆமென். உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்ட தேவன், இந்த உலக தோற்றத்துக்கு கூட உன்னை முழுக்குறித்தவர், உன்னை அழைத்திருக்க கரம் எடுத்து கொண்டு வந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் உன்னை. ஹல்லேலூயா. உன் அடிமை வீடாக எகிப்திலிருந்து கொண்டு வந்து உன்னை பாவத்தை ரத்தத்தினால கழுவி உன்னை மறுபிறப்பை கொடுத்திருக்கிறார் அவர். ஆமென். அவன் இந்த மறுபிறப்பு என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் இருக்கிற நல்ல ஒரு உறவு. இந்த உறவு மேலானது. இந்த உறவுக்கு எதுவுமே நிகழ் கிடையாது. அதற்காக இயேசு சிலுவையில அகோர பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு காரி துப்பப்பட்டு வேதனை சுமந்து அது பொருட்டா என்னாம தன் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினாராம். அடிக்கிறியா அடிச்சுக்கோ, துப்புறியா துப்பிக்கோ. எதுக்காக? உனக்காக எனக்காக. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள், எனக்கு தெரிந்து கொண்டேன் என்று அது அவமான பொருட்டாக என்னாமல் அவன் எல்லாம் சகித்தார் சிலுவையில. ஏன்னா நீ அவரோடு பேசணும், நீ இவரை ஆராதிக்கணும், வர சந்திதாராய துதிக்கணும், தலைமுறை ஆராதிக்க சொல்லிதான் அவ்வளவு பாடுபட்டார். ஆமென். இன்னும் அதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. அவர் எனக்கே வந்தாராம், பிறந்தாரு, ரத்தம் சிந்தினாராம், செத்து போயிட்டாராம். வேதத்தை படிக்கிறது கிடையாது, தேவனோட ஆராதிக்கிறது கிடையாது. கிறிஸ்துவா இருந்து கூட தேவன் ஒன்றும் கிடையாது, ஜெபிக்கிறதுலாம் கிடையாது, அவங்க விசுவாசிக்கிறதும் கிடையாது. அவங்க ஏதோ சபைக்கு போனோமா வந்தோமா, எனக்கு ஜெபம் பண்ண போனோமா, அப்படி இருந்த வாழ்க்கையை நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் கொடுக்க முதல் விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசம் இல்லாமல் இருப்பது, தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. சொல்ல, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனை பார்த்தது கிடையாது. நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. இயேசுவை வந்தது பார்க்கல, செத்ததை பார்க்கல, ரத்தம் செய்தது ஒன்றும் பார்க்கல, வீட்டு அதையும் பார்க்கல. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை என்ன பண்றேன்? நான் பரிசுத்த ஆள் உதவியில் என்ன பண்றேன்? நம்புற வார்த்தையை நான், இதெல்லாம் உண்மைதான், இந்த வார்த்தையில சத்தியம் இருக்கு, ஜீவன் இருக்கு, வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை, நான் நம்புறேன். ஹல்லேலூயா. அவன் நம்பும் போது நமக்கு என்ன பண்ணுது? விசுவாசம் வருது. ஆமென். அதான் சொன்னார், விசுவாசங்களுக்கு எல்லாமே கூட. நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பாய் சொன்னார். உன் விசுவாசம் அறிய ஆக கடவுள் என்னாரு. போத விசுவாசம் சொல்லல,
வரப்பட்ட தாசன் சொல்லல, நீ விசுவாசித்தாதான் நான் நடக்கும்ன்றார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்த அற்புதம் பார்ப்ப, நீ விசுவாசித்த விடுதலை பெற்றுக் கொள்வ, நீ விசுவாசித்த ஆசீர்வாதம் வாழ்வ நீ. ஹல்லேலூயா. என்ன சொன்னா, நான் வரும்போது உனக்குள்ள விசுவாசத்தை பார்ப்பேன்றாரு. ஆமென். நீ 40 உபவாசம் போட்டியா, நீ வெள்ளத்துல கட்டியா, நகைலாம் கட்டி, அதை பார்க்க மாட்டாராம். வரும்போது உங்களுக்கு விசுவாசத்தை பார்ப்பாராம். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சபையை ஏற்படுத்தி, ஜனங்களை உட்கார வச்சு, ஒரு போதகரை ஏற்படுத்தி, வசனத்தை சொல்லி சொல்லி அவர் நல்லவர், அவர் வல்லவர், இவர் போதுமானவர், அவர் எழுச்சாளர், அவர் இவரை எல்லாமே கூடும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் செய்கிறவர், இவர் உண்மையில்லவா, இவர் மறிக்கல, உயிரோடு எழுந்தாரு, இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைக்கிறாரு. அது சொல்றது மனசு தேவைப்படுது. ஹல்லேலூயா. அப்போ அவனவன் வாயிலும் பல நாள் அவன் நன்மையை புசிப்பான். அப்ப எழுதப்பட்ட வார்த்தை வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீ உள்ள வாயில நீ சொல்லணுமா? நீ ஹல்லேலூயா. என் வாயில நான் சொல்லணும், உங்க வாயில நீங்க சொல்லணும். ஆமென். பலவீனமா என்ன சொல்ல? பொதுவாக என்னால முடியல, நான் பலவீனமா இருக்கேன், சோர்ந்து போயிருக்கான்னு சொல்லுவோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, பலவீனம் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. நேற்றுல உடம்பு மாறியா இருந்தது. நீங்கள் ஆராதனை பண்ண முடியுமான்னு நினச்சேன். மூக்கில் அடைப்பாக இருக்கு. அப்போ வெளியே போயிட்டு வந்து நேற்று பேசவே முடியல, மூக்கு அடைப்பு அப்படியே. ஜெபம் கூட பண்ண முடியல, வேலை வந்து தூங்கலாமா வந்து போயிட்டு. காலையில் ஆராதனை நடத்த முடியுமா யோசித்தேன் நான். ஆனால் வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே தழும்புகளால் நான் குணமான சொல்லிடு ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை விடுதலாக்கி என்று சொல்லிடுறாண்டவரே. இந்த சரீரத்தை நீங்க தங்க வாழைன்னு சொல்லிடுறப்பா. இது மேல வியாதி தங்க, இந்த வியாதி ஆளுகை அதிகாரம் இல்லை. இயேசு நாமத்தில் வியாதியை சபிக்கிறேன். நான் பிறவில் அல்ல, நான் பிறவாள் என்று சொல்ல 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 நிக்க வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிக்க வச்சார். ஏன் நான் பெரிய ஆளும் கிடையாது, நானும் விசுவாசிக்கிறேன் வார்த்தை. அப்போதான் என்ன நிற்க முடியும். நீங்கள் விசுவாசம் நீங்கள் நிற்க முடியும். ஹல்லேலூயா. இவர் பாஸ்டர் நிற்க முடியாது. நான் வார்த்தை விசுவாசித்து நான் வாயில சொல்லி வார்த்தை என்ன பண்ண சொல்ல சொல்ல ரத்தம் இருக்கலாம் அப்படியே பலன் ஆகுது. ஆமென். அப்போ நானும் வார்த்தையை கேட்கணும், நான் ஜெபிக்கணும், நான் விசுவாசிக்கணும். அதே மாதிரி நீங்களும் வார்த்தையை கேட்குறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்களும் விசுவாசிக்கணும். அப்போதான் இந்த ஜனங்களை பெற முடியும். பழைய ஏற்பாடு விசுவாசம் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடுல விசுவாசம் தான் கிரியை செய்யும். விசுவாசம் தான் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த வருஷம் உங்கள் அநேக காரியங்கள் வராமல் போயிருக்கலாம், நீங்கள் நல்ல நாட்கள் பார்க்காம போயிருக்கலாம். ஏன் அது ஆண்டவர் தப்பு கிடையாது. ஐயோ ஆண்டவர் கொடுக்கவே இல்லையா எனக்கு, சரி ஆண்டவர் கல்லாத உறுதி இறுதியம் கொடுப்பார் அவருக்கு, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கலையே. குழந்தையா இருக்கும்போது கொடுப்பாரு, அந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியாது, குழந்தை சாப்பாடை ஊட்டுரும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்களுக்கு விசுவாசம் என்னன்னு தெரியாது உனக்கு. அது ஜெபிக்கும் போது அப்போது நடக்கும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், எல்லாமே நடக்கும், கிரியை நடக்கும். அது ரட்சிப்பு ஆக ஆக வருஷங்கள் ஆக ஆக தேவன் அப்படியே தான் இருப்பேன் அப்படி இருந்த வேலைக்கு ஆகாது. நீ ஜெபிக்கணும், கர்த்தரை பெற்றுக்கிற விசுவாசிக்க. உன் தகப்பன் அவர், நீங்க பிள்ளைங்க. நீங்க ஹல்லேலூயா. நான் கேட்டா கொடுக்குறா, நீங்க கொடுக்க மாட்டாரா? என் நாமத்துல கேளு, என் பேர் சொல்லி கேளு என்றாரு. ஹல்லேலூயா. சொல்லி அவர் பேர் சொல்லி கேட்கணும். ஆமென். இயேசு பேர் சொல்லி கேட்டா பிதாவுக்கு கொடுக்க சொல்றாரு. இது கஷ்டமாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பட்சபாதம் கிடையாது. ஆமென். யாரால விசுவாசமா இயேசு நாமத்தை கேட்கிற பிதாவே, நீ மெய்யாகவே மெய்யாகவே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்திரப்பா, சிலுவையில என் பாடுகளை சுமந்திர, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே. அது ஒவ்வொரு காயத்தினால் நான் குணமானேன் சொன்னீரப்பா, நான் சுகமானேன் அறிக்கை செய்கிறேன் தகப்பனே. அது ரத்தத்துக்கு ஈடாய், அது ஜீவனுக்கு ஈடாய் அந்த எனக்கு அளிக்கப்பட்ட இயேசு, எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நான் கேட்கிற பிதாவே, சொந்த குமாரனையும் பாராமல் எனக்காக கொடுத்தீரப்பா.
நிச்சய சுகத்தை கூட்டி கொடுப்பீங்க ஆண்டவரே. வேலை கூட்டி கொடுப்பீங்கப்பா, சமாதானத்தை கூட்டி கொடுப்பீங்கப்பா, நிம்மதியை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை எல்லாரும் கூட்டி கொடுப்பீங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இப்படி வார்த்தையை சொல்ல 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 பேச 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 புது பலன் வந்துடும் நமக்கு. உள்ளான மனுஷன் பலவான மாறிடுவான். அப்போ சரீரம் எப்படி இருக்கும்? நல்லா ஆக்டிவ் ஆகிடும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கெட்ட வார்த்தை கேட்கும் போது உள்ளான மனுஷன் என்ன பண்ணுறான்? சோர்ந்து போயிடறான் அப்படியே. அப்போ உடம்புல பலன் இருக்காது. சரீரத்தில் பிரச்சனையை பார்த்து 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 துர்ச்சியை கேட்டு 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 குடும்பம் சரியாகலை, பிள்ளைங்க சரியாகலை, ஒன்றுமே நடக்கலை. என்ன பண்ணலாம்? பார்த்தியா, கோயிலுக்கு போன பார்த்தியா, ஏதாவது ஒன்று கிடச்சிதா பார்த்தியா, உன் பிள்ளைங்க வாழ்க்கை பார்த்தியா, உனக்கு எதுவுமே கிடைக்கல, இயேசு கொடுக்கல பார்த்தியா, உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு, நீ சரி கிடையாது, நீ பயங்கரமாக ஆள், நீ எவ்வளோ பாவம் செஞ்சுருக்க, நீ பேசிட்டு பணம் கொடுத்துட்டு வரா உனக்கு. வேறு பொய்ய பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. நம்ம உடனே குற்றமான சரிப்பா, ஆமாம் ஆமாம் நான் சரியில்லை, அதாவது இயேசு எனக்கு கொடுக்கல, அதாவது இயேசு எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. இல்ல, இன்னைக்கு மன்னிச்சுட்டாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமிக்கு விளக்காக அடிவாங்க பாவத்தை மன்னிச்சுட்டார் அவர். கடவுள் ஆழத்தை போட்டாலும் பாவத்தை முதுக்கு பின்னாடி போட்டாராம். அவர் நினைவு கூட மாட்டாரு. நீ தப்பு செஞ்சியா, நீ பாவத்தின் தப்பு செஞ்சியா, நீ குற்றப்படுத்தினியே, அதெல்லாம் தேவன் அவனுக்கு குற்றப்படுத்த மாட்டாரு. மனம் திருமண ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, எவ்வளோ தம்பியை அண்ணனை ஏமாத்தினான், அப்பாவை ஏமாத்தினான். எதுக்காக? ஆசீர்வாதத்துக்காக. திருடினா பொய் சொன்னா வேணும் ஆசீர்வாதம் கிடைக்கும் பார்த்தோம். அப்போ தெரிஞ்சுக்கணும், இல்லை இல்லை பொய் சொன்னா கிடைக்காது, ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்ம ஆசீர்வாதம் வாழ முடியும். அல்லேலூயா. மன திரும்ப ஆண்டு என்ன பண்ணாரு? யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ நீ சரியில்லைடா, நீ உங்கள் அப்பாவை ஏமாத்திட்டு வந்த, நீ உங்கள் அண்ணனை ஏமாற்றி வந்த, உனக்கு ஆச்சரியம் கிடையாது, போலாம் துரத்தி உள்ள வனாந்தரத்தில் அவனை போ, வளம்போ 20 பரிகள் திரும்பி வருவான்னாரு. அல்லேலூயா. பிசாசு தான் பண்ணியிருப்பான், என்னடா ரே உங்கள் அப்பாவை ஏமாத்திட்டா, நீ உங்கள் அண்ணனை ஏமாத்திட்டா, நீ ஏன்னா மனசாட்சியோட ஆளாடா, நீ அவன் குற்றப்படுத்தியிருப்பான். ஆனால் அவன் பிசாசு கீழ்ப்படியாமல் தேவன் வார்த்தை கீழ்ப்படைஞ்சான். அல்லேலூயா. இவர் ஆபிரகாமின் தேவன், இவர் ஈசாக்கின் தேவன், இவர் யாக்கோபின் தேவன், இவர். அல்லேலூயா. உடன்படிக்கை தேவனா இருக்கிறார் அவர். உடன்படிக்கை நினைவுக்குள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அடைக்கலமா நம்ம ஓடுவது சொல்லு. நானும் உங்களுக்கு மேலான உடன்படிக்கை இருக்கு. நீங்க நல்ல ஆசீர்வாதம் கிடையாது, ஒருவர் நல்லவர் கிடையாது. ஆனா உடன்படிக்கை நிமித்தம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறாரு. நம் பிள்ளைகளை பாதுகாக்க, வீட்டை பார்க்க, உங்க வீட்டை பாதுகாக்க, கணவனை பாதுகாக்கிறாரு, அவன் கணவனை ஆசீர்வதிக்கிறாரு. என்ன அனைத்து ரொம்ப நல்லவர். அவர் கருவு குறுக்கி போகவில்லை. அல்லேலூயா. அப்ப மறுபிறப்பு என்பது தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் பிறப்பது நம்ம. ஆமென். அப்போ இன்னும் உங்க ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். அல்லேலூயா. வாயை கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். பவுல் சொல்ல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் என்று. பாவத்தின் சம்பளம் மரணம், மாம்ச சிந்தை மரணம். ரெண்டு மரணம் இருக்கு பாருங்க. பாவம் செஞ்சா மரணமா, ரட்சிக்கப்பட்டு மாம்சத்தில் வாழ்ந்தாலும் மரணமா. மரணம் சாகுல, செத்து செத்து வாழ்றாங்க ஜனங்க. ரசிக்கப்பட்ட ஜனங்களை அமேன் சொல்ல அப்படியே ஆகட்டும். ரசிக்கப்பட்ட ஜனங்க இன்னைக்கு கஷ்டத்துல வாழ்றாங்க, வியாதியில வாழ்றாங்க, கடல்ல வாழ்றாங்க, குறைவையில வாழ்றாங்க, குடும்ப சமாதானம் எல்லாம் வாழ்றாங்க. ஏன்? அவங்க மாம்சத்தை நடக்கிறாங்க, மாம்சப்படி இருக்கிறாங்க. அவங்க ஒரு எப்படி யோசிக்கிறாங்க அப்படியே தான் இருக்கான். ஏன்னா அவங்க எண்ணங்கள் மாறல. கோயிலுக்கு போனாங்க, ஞான சமர்த்த அந்நிய பாஷை பேசுறாங்க, அதெல்லாம் அவங்க மாறிட்டாங்க அர்த்தம் கிடையாதுங்க. அல்லேலூயா. வரவன் என்னாச்சு, சபையில் போத பேசின்னு இருக்காரு, திடீர்னு வரவன் எழுந்து போதவருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுதான், தீர்க்கதரிசனம் சொல்லுது சபையில் நடக்கும்போது. ஆண்டு அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்குக்காரன் இருக்கு. அல்லேலூயா. போதகர், நீ போதகர், நீ சரியில்லை, நீங்க ஆண்டு இயேசு சொல்றா, நீ சரி கத்த சொல்லி சரியில்லை, நீ பாவம் செஞ்சிருக்க, அப்படிலாம் தன் தாசன் அசிங்கப்படுத்த மாட்டார் 4 பேர் மத்தியில். அல்லேலூயா.
அவர் பாவத்தை பல சுத்த கணவராக இருக்காரு. அவர் சரியில்லைன்னா ஆண்டவர் கேட்க போறாரு. அதுபோல் ஒரு அம்மா எழுப்பி 10 பேர் மத்தியில் அவர் அசிங்கப்படுத்த மாட்டார் அவர். அல்லேலூயா. அப்போ அது யார்? அது பொய்யான தீர்க்க தரிசனம். அது அசுத்தாவி, அது பரிசுத்தாவி கிடையாது. ஆமென். இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டியா, நான் எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள ஆவியின் வரங்கள் கிரியை செய்தியா? எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஜென்டில் அவர். அல்லேலூயா. ஆமாம். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம நிதானத்தை கொடுப்பார் நமக்கு. எனக்கே தெரியாம பேசுகிறாங்க, நான் அதை உணர்ச்சி வசப்படி பேசுகிறேன், நீ அது ஆண்டவர் பேசுறது கிடையாது. ஆமென். மறுபெரும் 10 பேருக்கு நமக்குள்ள ஒரு சாந்தம் வரும், பொறுமை வரும், ஒரு தாழ்மை வரும், நல்ல குணம் வரும். அல்லேலூயா. தயவா இருப்பீங்க, நேசிப்போம், நம்ம வாயை கட்டுப்படுத்துவோம், நம்ம சுபாவம் மாறும், எண்ணங்கள் மாறும். இதில் எப்படி கிடைக்கணும்? மறுபிறப்பது தான் கிடைக்கிறதெல்லாம். மாமிச வாழ்வுகள் கிடைக்காது. மாமிசத்தை வாழ்வு மாமிசமாக தான் இருக்காங்க இன்னைக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சுக்கு பிறவை ஏன் சொல்லுவீங்க நீங்க? இல்லை சபையில் சொல்லியிருக்காங்க, நான் பிறவேன்னு கிடையாது, நான் பிறவான், அது தழுவுல சுகமா நீங்க சொல்லுவீங்க. நீங்க உங்க வார்த்தையை போதிக்கிறேன். ஏன் வேற சபையில் ஜனம் கேட்டு பாருங்களேன், என்னம்மா வியாதியா இருக்கு? ஆமாங்க, ஒரு வியாதிங்க, மாறவே இல்லைங்க வியாதி, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஒன்றுமே நடக்கலைங்க. வசதி சொல்லவே மாட்டாங்க. வியாதியை பேசி போய் பெருசாக காமிப்பாங்க வியாதியை அவங்க. அவங்க கிட்ட வார்த்தை அந்த மாதிரி. அல்லேலூயா. அது வசனம் சொல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் மருந்து பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் எந்த வியாதி, எந்த தீமை ஒன்று அணுகாது. கர்த்தர் கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கார் உனக்கு. ஆமென். அவருடைய வேதனையை கண்டிக்கும், பாலாக்கும், கொலை நிலைக்கும் தப்பி வைப்பார் உன்னை. அல்லேலூயா. சாதா தும்முனதோட விடக்கூடாதுங்க. தும்முனாலும் தப்பாங்க, தப்பு தான். தும்முனவர் தப்பு தான். பிசாச தும்முல கொண்டு வரான். தும்முல தப்புனா தும்மிட்டு வந்தீங்கன்னா மூக்கில் வலுவ ஆரம்பிக்கும், வலம்பு பெயின் வரும், அப்புறம் அது ஜரம் ஆயிடும், ஸ்டேஜ் போயிட்டே இருக்கும். அது வரம சாத்தானே என் தும்முல கொண்டு வராத பிசாசை சபிக்கிற இயேசு நாமத்தினாலே என் சரீரம் தேவ தங்க வாழையம், நான் சுகமாக எழுந்திருக்கிறது. எந்த சாபத்துக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த பூமியில் எந்த பொல்லாங்க இருக்கலாம், தீமை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், என் ஆலயத்துக்கு அதிகாரம் கிடையாது. நான் சுகமானேன். அல்லேலூயா. எதிர்த்து நிற்கணும். அவன் தும்முலக விடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் கப்புன்னு வேற ஓடாது. தும்முல விட்டீங்கன்னா தும்பி மூக்கில் உழுவும். மூக்கில் உழுதுனா தலைவலி வரும், உடம்பு வலி வரும், ஜரம் ஆயிடும். அப்படியாது அது படுக்க வச்சிடும். சாத்தா தந்திரமா உள்ள வருவான். வரும்போது எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன்கிட்ட ஓடி போவான் என்று. ஆமென். அப்ப இந்த வார்த்தை எப்படி கிடைக்குது நமக்கு? மாம்சத்தில் வந்தா கிடைக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழும் போது தான், மறுபிறப்புல தான் இந்த வசனத்தை என்ன பண்ண, விசுவாசத்தை என்ன பண்ணணும், அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 5:14 எடுங்க. நீங்க சுகமா இருப்பது தேவ சித்தம். ஆமென். நீங்க பலவாக இருப்பது தேவ சித்தம். நீ ஆசீர்வாதமா வாழ்வது தேவ சித்தம். நீ உயர்ந்து தேவ சித்தம். உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். ஆமென். அது முதலாவது நம்ம தேவ சித்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமலனா அறிவில்லாமல் இருக்காதீங்க. இன்னொன்று சொல்ல போனா முட்டாளா இருக்காதீங்கன்றாரு. தேவ சித்தம் என்னென்ன நீ வேதத்தில் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. இதுக்காக நான் எந்த ஐயா கிட்ட கேட்கலாம், அனுதே தேவ சித்தமா, வியாதி வந்திருக்கு, தேவ சித்தமா ஜெபித்து சொல்லுங்க ஐயா. குடும்பத்தில் கஷ்டமா இருக்கு ஐயா, பிள்ளைங்க சரியில்லை, தேவ சித்தம் தான் வீட்டில் நடக்குதா கேட்டு சொல்லுங்க ஐயா. நீ ஆலோசனை ஓடாத, நீ தேவ சித்தம் பைபிளே இருக்கு. அல்லேலூயா. நீ சுகமா இருப்ப தேவ சித்தம். நீங்க விடுதலை ஆனீர்கள், இது தேவ சித்தம். நீங்க குணம் ஆனீர்கள், இது தேவ சித்தம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இது தேவ சித்தம். அல்லேலூயா. நீங்க வாழாத தலையாளப்ப தேவ சித்தம். நீ கடன் வாங்க போற, நீ கடன் கொடுக்கணும், இது தேவ சித்தம். உங்க வீட்டுல ஆஸ்தி செல்வம் தங்கி இருக்கணும், தேவ சித்தம். நீ நீதிமான், உங்களுக்கு ஒரு கேடு வரக்கூடாது, இது தேவ சித்தம்.
அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இது தேவ சித்தம். ஒரு உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரணும். இது தேவ சித்தம். அல்லேலூயா. இதை நீ அறியலன்னா முட்டாள் என்றாரு. கர்த்தர் நோக்கி எல்லாமே அந்த வேலையை கொடுத்தாரு. கர்த்தர் நோக்கி எல்லாமே கஷ்டத்தை கொடுத்தாரு. கர்த்தருக்கு சோதரம் ஐயா. அப்படிலாம் இருக்காது. வியாதி கொடுக்குற அவரு கிடையாது. வரமா சாட்சி சொன்னாங்க, ஒரு சேனலில் பார்த்தேன். ஐயா, என் மகன் சர்ச்சைக்கு வரமாட்டான் ஐயா, எவ்வளோ கூட்டு பார்த்தேன் ஐயா. கர்த்தருக்கு சோதரம் ஐயா. என்னம்மா ஆச்சு, சொல்லுங்கம்மா. என் கர்த்தர் அவன் காலை உடைச்சாருங்க, மனசு திரும்பிட்டான், உடனே சபைக்கு வந்துட்டான். அவன் கர்த்தர் காலை உடைச்சாருயா, உயிர் காப்பாத்தினாருயா, காலை மட்டும் அவனுக்கு உடைச்சாருயா. சாட்சியா இது? காலை வலிக்கிறது வேலை, உன் பையன் கை வலிக்கிறது அவர் வேலை. இது சாட்சி, அனல் பறக்கும் சாட்சி. திருப்பி அப்படியே அழுவும் போது அப்படியே வீடியோ கிட்ட காமி, அப்படி கிட்ட அழுவும், க்ளோஸ்அப்ல காமி, அது பார்த்து நாளுக்கு அழுவணும். அப்படியே ஒரு வயல் வைக்கி ஐயா குருக்கம் ஜெபம் பண்றாரு. கண்ணீரோடு இருக்கிறியா, கவலையோடு இருக்கிறியா? கவலையோடு தான் வந்துக்கிறாங்க, கண்ணீரோடு தான் இருக்கிறாங்க. நிறைய நடக்குது. உலகத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. உலகங்களை பார்க்கணும், பெரிய ஊழியர்கள் பார்க்கணும், அப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறது கிடையாது. அல்லேலூயா. வரதில் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், விடுதலையா இருக்கணும், கர்த்தர் நல்ல விஷயத்தை பார்க்கணும். அதுதான் ஊழியம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் கை கால் வலிக்க மாட்டாரு. அவையும் சபைக்கு வரல, அது யோசிக்கிறது கிடையாது. வாழுங்க. நீ குடும்பத்தை நல்லா வாழ்ந்தா உன் பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிப்பாங்க. நீ கூப்பிடைய மம்மி, நானும் சபைக்கு வர மம்மியானுவாங்க, நானும் கோயிலுக்கு வரமா, சர்ச்சுக்கு வரமா, கூட்டின்னு போமான்னுவாங்க. அல்லேலூயா. உன் ஆக்டிங்களை வீட்டில் பசங்க பார்க்குறாங்க. கோயிலுக்கு வரும்போது அப்படியே பௌரியமாக வராங்க. வீட்டில் போனால் சாப்பாடு சரியாக செய்யறது கிடையாது. ஒரு வீட்டு நீட்டை வச்சுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்கறது கிடையாது. பசங்களுக்கு நல்ல ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, பசங்களுக்கு நல்ல ஸ்கூல் சேர்க்கறது கிடையாது, வீட்டு வாடகை கட்டுறது கிடையாது. பாருங்க, கிறிஸ்துவ ஜனங்க பாருங்க, உலக ஜனங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வீடு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அவன் கத்துறாங்கன்னு கிடையாது, வாடகை கட்ட மாட்டாங்க. அந்த ஹவுஸ் எடுத்துட்டு பிசாசு போறான். சத்துருவை யார் ஹவுஸ் ஓனர், அவன் என்ன நினைப்பான்? ஓ, எந்த காலி பண்ணு, நீ யார் பிசாசு தம்பி? ஏன் வீட்டில் நம்ம குடும்பத்தை நல்லா வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைங்க ஆண்டவரை தேடி வருவாங்க. அல்லேலூயா. வெளியே ஒரு ஏசம், வீட்டில் ஒரு ஏசம், வெளியே ஒரு புடவை, வீட்டில் ஒரு புடவை, வெளியே ஒரு வாய், வீட்டில் ஒரு வாய், இப்படியாவது பசங்க பார்க்க அம்மா அம்மாப்பா டிகாக்கா சினிமா கலரை மிஞ்சிடும் போய் அம்மா, சினிமா கேரக்டருங்களை மிஞ்சிடும். சின்ன வயசுல பாடுங்க, அடிச்சு கழிச்சு பெண்டை நிமித்தி வாடா, சர்ச்சைக்கு வாடா, எப்படி வருவீங்க? வரான். ஐயோ அம்மா அடிக்குதுடா, அப்பா திட்டுதுடா, சாப்பாடு போடாதுறான். ஒரு வாலி வயசுல கூப்பிடுப்பா, வாலி வயசுல வரமாட்டான்மா, மேலே கை வைக்காத, வர முடியாது. என்ன பண்ணுவேன்? நான் சண்டே எனக்கு கிரிக்கெட் ஆட போவேன், நான் தூங்க போறேன், போ. அப்பா திட்ட நல்லா இருக்கிற மரியாதை கட்டுறோம். யாரு? பிள்ளைங்க, யாரு? பெற்றவங்கள. சின்ன வயசுல சின்ன வயசு பார்க்குறான், பார்த்து ஆமா சும்மாவே சச்சி சொல்றாங்க, ஏசு சொல்றாங்க. ஒரு நல்ல நாட்டம் பார்க்கல. கேட்டதை வாங்கி கொடுத்துருக்கா, இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கா, கிறிஸ்மஸ்க்கு வாங்கி தராது. செருப்பு வாங்கி கொடுத்துருப்பியா, நல்ல உணவு, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பியா, எதுவுமே இல்லை. சர்ச்சைக்கு வா போல அவரில் போ, நீ இல்லை கொஞ்சம் பாதி கிழிச்சு போட்டு எல்லாத்தையும் நீ நல்லா வாழ்ந்துட்ட, எங்களை போட்டுருக்குற, இப்படி பசங்க வந்து வாயாடுறாங்க. அது சாட்சியில் வாழ்க்கை கிடையாதுங்க. அல்லேலூயா. உடனே நம்ம என்ன பண்ண, ஐயா என் மகன் கீழ்ப்படிய மாட்டான் ஐயா, எல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. மகன் மனமாறு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஊக்கமா ஜெபிக்க தேவையில்ல, நீ நல்லா வாழ்ந்து அவனே வருவான். அல்லேலூயா. நீ ஊக்கமா ஜெபம் பண்ண மாறிடுவான் அவன். நீ நல்லா வாழ்ந்தனா அவன் சொல்லுவான், இல்லை ஒண்ணுமே இல்லை நிலைமையில இருந்துமே என் அப்பா அம்மா இயேசு தேடி போனாங்க, இயேசுதான் மெய்யான ஜனம் வந்தாங்க,
இன்னைக்கு அப்பா நல்லா இருக்காரு, என் அம்மா நல்லா இருக்காங்க, வீடு இன்னும் சூப்பரா இருக்கு, நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்க என் அம்மா அப்பா தேடிப்படி இயேசு எங்களை கைவிடுற வாழ வைக்க சொல்லி அவளே சொல்வான், ஆராதிக்கிற இயேசுதான் மெய்யான தேவன் என்று உன் பின்னாடியே வந்துடுவாங்க. அல்லேலூயா. நீ அடிக்க தேவையில்ல, ஜெபிக்க தேவையில்ல, அவரே வந்துடுவான். ஆமென். முதல்ல குடும்பத்தை நல்லா வாழணும். குடும்பத்தை நல்லா வாழ்ந்தால் தான் சபையில் நல்லா இருக்க முடியும். சபையில் நல்லா இருந்தால் தான் போகிற இடத்துல அன்பு அந்த கேரக்டர் மாறும். அல்லேலூயா. அப்போது பேர் சொல்கிற மாதிரி ஆசீர்வாத சுதந்திரಕ್ಕೆ அழைக்கப்பட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ண, வாயை காத்துக்கோ, படப்பட பேசாத. 2026 நல்ல நாட்கள் பார்க்கணுமா, ஆசீர்வாதம் பார்க்கணுமா, இன்னும் அதிக நன்மைகள் பார்க்கணுமா, வெற்றியை பார்க்கணுமா, சுகவாழ்வை பார்க்கணுமா, தரமான வாழ்வை, உயரமான வாழ்வை நீ பார்க்கணும்னா ஒன்று தெரிஞ்சுக்க, வாயை மூடு. அல்லேலூயா. என் வாய் தானே, நான் இப்படி வேணா பேசுறேன், என் இஷ்டப்பட பேசுறேன், அப்படிதான் நீ உச்சத்தில் இருக்கக்கூடாது. நீ என்னைக்கு பிறந்திருக்க, மறுபடியும் நீ தேவ வார்த்தை பிறந்திருக்க. அப்போ உன் சரீரம் அவனுக்கு முந்து கிடையாது, உன் ஆள் முந்து கிடையாது, எல்லாரும் சொந்தக்காரத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் கேட்டப்ப நீ நடக்கணும். ஆமென். மனவாளன் அவர், நீ மனவாட்டி. அப்போ அவருக்கு நீ ஏற்ற நீ நடக்கணும். உன் சுபாவத்தை மாற்றணும், உன் கேரக்டரை மாற்றணும், இயேசுவை போல இருக்கணும். இல்லை ஆள் வந்து கிடையாது, ஆள் அவருடையது, சரீரம் வந்து கிடையாது, அவரு சரீரம் உங்களுக்கு கொடுத்தாரு, எல்லாம் அவருது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவ ஜனங்க இன்னைக்கு குடிக்கிறாங்க? இன்னைக்கு சொல்லுங்க, எவ்வளோ தவறு செய்யறாங்க, எவ்வளோ பேர் கண்ணில் பார்க்குறோம். தப்பான பழக்கங்கள் எவ்வளோ இருக்கு, பின்வாங்கி போன நிறைய பேர் இருக்காங்க. பேர் மாத்திட்டாங்க, பீட்டரு, யோவான், பிலிப்பு, அவர் கதை. அதால வந்து மாறிட்டாங்க அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு உண்மையா இருக்காங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க. நீ என்னைக்கு வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறியோ அப்போதான் நீ கர்த்தருக்கு பிரியமா நீ வாழ்ற அர்த்தம். அல்லேலூயா. நான் வாழ்ற அர்த்தம். ஆமென். அப்ப அவர் ஆசை என்ன ஆசையா மாறணும், அவருடைய யோசனை என் யோசனையா மாறணும், அவர் தேவ எண்ணங்களா மாறணும். அல்லேலூயா. அப்ப அவர் எண்ணங்கள் என்ன? ஒருவனாவது கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல சொன்னாரு. ஆமென். அப்ப இன்னைக்கு நரகத்தில் ஒரு ஜனங்களுக்கு நீ போய் என்ன சொல்லு, காஸ்பல் சொல்லு, சொல்லு, புறப்பட்டு போ, நீ போக வெகு தூரம் என்றாரு. ஆமென். நம்ம இன்னைக்கு அங்கே பிறந்த குழந்தை மாதிரி அங்கே முட்டிக்காய் போட்டு தவந்துன்னு இருக்கோம். குழந்தை பிறந்தா ஃபஸ்ட்டு தவளும், அப்புறம் பிடிச்சி நடக்கும், அப்புறம் அப்பா கை பிடிக்கும், அப்புறம் தானாக நடந்து ஓடும். அல்லேலூயா. அது கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்கு புதுசாக பிறந்தீங்க வார்த்தையினால இன்னும் அப்படியே தவளக்கூடாது. ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அங்கே தான் இருக்கேன். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு கம்பெனி இருந்தது. புறா பார்த்தீங்களா, புறாக்கள் நிறையா இருக்கும். பருப்பு கம்பெனி பக்கத்தில், பருப்பு கம்பெனி தண்டார்பேட்டில். புறாக்கள் நாங்கள் புறா என்ன பண்ணுவோம்னா பருப்பு சாப்பிட வரும், மேலே காய வைப்பாங்க மொட்டை மாரில். ஒரு 500 புறா கூட நிற்கும் காலையிலேயே. எல்லாம் டப்பு 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 டப்புன்னு அடிக்கும், ஒரே டைமில் ரெக்கை அடிக்கும் பாருங்க. அப்பா இது ரெக்கை அடிக்கிறது பார்த்தா அமெரிக்கா போயிடும் போது பார்த்தா அப்படியே யூடியூப் அடி திருப்பி அங்கேயே தான் உட்காரும். சவுண்ட் எப்படி இருக்கும்? பட 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 படன்னு இருக்கும். இன்னும் சமயம் அதே தான், பட்ட 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 கை தட்டுவாங்க, அதில் அங்கேயே தான் இருப்பாங்க. எந்த மாதிரி ஒன்றும் ஆகலாமா? ஐயோ பயமா இருக்குமா, ஐயோ பிசாசு வர மாதிரி இருக்கு, ஐயோ பயமா இருக்க. இல்லைம்மா ஆவல் ஜெபிச்சிங்களாம்மா, பிசாசு அதிகாரம் சொன்னீங்களே, சொன்னேன் இதை போல வர மாதிரியா இருக்கு. சாத்து அதிகாரம் ஏற்று படுத்தி விட்டார். ஆமென் ஆமென் ஆமென். ஐயா நீ பாட்டு பாடுறீங்க, சந்தோஷம். வாயில பாடுறத விசுவாசிக்கணும், விசுவாசத்தை பாடணும். ஆமென். தூக்கிட்டு எப்படி ஆத்துல போவோம், புரியுதுங்களா? புறா பாதாரி நிறைய பேர் அடிச்சு 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 அங்கதான் உட்காடுறாங்க, அடிச்சு அடிச்சு அங்கதான் உட்காடுறாங்க. அது வாய்க்கு சொல்லுங்க, எப்படிமா இருக்கீங்க? ஐயா ஒரே போராட்டம் ஐயா, கால் போகுதுயா, ஒரே பயமா இருக்கியா,
பிசாசு போறான் பாக்குறையா. என்னைக்கு பைபிள் தூக்கணும் ஞானசம் எடுத்தணும், அப்பா 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 வீட்டாலே சத்துறியா. சபையை பாருங்க, ஓ பாடுறதுனாவோ ஆடுறதுனாவோ, அம்மா புதுசாக பார்த்து பாப்பா அக்கா பயங்கரமான ஆவிப்பில் அக்கா போடுறது புதுசாக நினச்சி பாருவாங்க. போய் பழக போய் தெரியுது, புறா மாதிரி அங்கேயே உட்காந்துக்கிறான் டப்பு டப்பு டப்புன்னு. கழுகு போல சேட்டைக்கு அடுத்து உயர எழும்பணும். அல்லேலூயா. ஆமாம், உயர 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 போகணும். ஆமென். உயர்ந்து இருக்கணும். நான் உயர்த்த போடும்போது எல்லோரும் எடுத்துக்கொள்ள சொன்னார்ல. ஆமாம், உங்களை இழுத்து கொண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்களை. அல்லேலூயா. நீ வாழா இருக்க மாட்டீங்க, தலையா தான் இருப்பீங்க. நீங்க 2026ஆம் ஆண்டு நீங்க தலையா தான் இருப்பீங்க. நீங்க கீழே இருக்க மாட்டீங்க, மேலே இருப்பீங்க. நீங்க நீ கடன் வாங்க மாட்டேன், நீ அநேக ஜாதகர் கடன் கொடுப்ப. கர்த்தர் வீட்டு ஆசிரியை பெருக செய்வார், ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உன் சந்ததி மேல் ஆவியம், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்னார். சின்னவன் ஆயிரம் சிறியவர் பலத்த ஜாதி பாவா. கர்த்தராகிய நான் ஏற்ற கால் தீவிரமாய் இது நடப்பிப்பேன். நம்பிக்கையுள்ள சிறைகளை அழுத்த திரும்புகள், இன்றைக்கே திரும்புகள், இரட்டிப்பா நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னாரே. பலத்தோடு திறமையாயிரு. நீ நம்பியோது இயேசு கைவிட மாட்டார், உன் வியாதியில சாப்பிட மாட்டார் அவரு. நீ வியாதியில வாங்காத ஒரு தூக்கி எடுத்து உன் காயங்களை கற்றி அசத்துரு கண்ணுக்கான பிசாசு கண்ணுக்கான பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு சுகம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து ஓடும். இயேசு மாறாதவர். உங்க நேசிக்கிற நல்ல தகப்பன். இவரை போல நேசிக்க யாரும் கிடையாதுங்க. இது நேசிக்க யாரும் வரவும் முடியாது. இவர் அன்பு மகா பெரியது. ஆமென். இவ்வளவோ அன்பு கொண்டானா. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தமிழ் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவர் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அவர் கொடுக்கும்படி தன் குமாரனை கொடுத்து இவ்வளவா அன்பு கொண்டார். சொல்றது வார்த்தையே கிடையாது, வார்த்தை போடலாங்க. எதையும் எதிர்பார்க்காம அந்த ஜீவனை கொடுத்தாருங்க. அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு அன்பு இருக்கா? இல்லை. கணவன் சம்பாதிச்சு கொடுத்தா மனைவி அன்புக்கு அமைப்பான். இல்லையா சார் போயா யூஸ்லெஸ் முதலா கரணி, அதுக்காக பிரயோஜனம் கிடையாது. அப்போ மனைவி பணம் கொடுத்து அன்பு காமிக்கிறான். ஏன் அப்போ அன்பு பணம் தேவை, ஆனால் அது பணம் அவன் பெருசாக இருக்கக்கூடாது. கனவு தான் பெருசு, பணம் அது அப்புறம் தான். அல்லேலூயா. கனவுல பாருங்க, மனைவி நல்லா சமைச்சு போட்டா அன்பா இருப்பார். இல்லை சார் சாப்பாடு செய்ய ஒன்றும் செய்ய தெரியல, கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, ஒரு சாம்பார் தெரியுதா உனக்கு? அது சேர்ந்து எனக்கு என் தலை கட்டினாங்க பாருங்கள. அப்படி என்ன பண்ணாரு? கடிந்து கொள்றாரு. அப்போ சாப்பாடு போட்டால் அன்பா இருக்காரு, இந்த மாதிரி பணம் கொடுத்தா அன்பா இருக்கு. பிள்ளைங்க அப்படிதான், அப்பா அம்மா கிட்ட இல்லை வாங்கி கொடுத்தாதான் அன்பு காமிப்பாங்க. அப்பா அம்மா டேடி இல்லாச்சு மூஞ்சியே மூளை வச்சுப்பாங்க, வாங்கி தரமாட்டாரு. அப்பா 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 என்னது அப்பா? என் ஃப்ரெண்டுங்க அப்பா பாரு கேட்டு வாங்கி கொடுத்துருவாரு. எங்க கம்பேர் பண்றாங்க? கம்பேர் எங்க பண்றாங்க? ஸ்கூல் ஃப்ரெண்டோட அப்பா கம்பேர் பண்றாங்க. ஆனால் அவங்க தகப்பனு என்னைக்கா அவனுக்கு ஒரு கஷ்டத்தை காமிச்சிருப்பாரா? நீ கேட்கும் போது வாங்கி கொடுத்தாரு, இல்லைன்னு சொன்னாரா? அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் ஆயிருக்கலாம், வாங்கி கொடுக்க வந்திருக்காரா? என் பிள்ளைங்க, என் மக. அல்லேலூயா. அது ஆன சொன்னாரு, இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்து பதில் கவலைப்படாதம்மா, எந்த எல்லாம் உன்னுடையது தான். அல்லேலூயா. நீ என் மக உனக்கான ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்தின, கண்டிப்பா நீ நல்ல ரத்தம் நீ பாப்ப. நீ கஷ்டத்திலே வாழ்ந்து வியாதியிலே வாழ்ந்து செத்துற மாட்டேன். நீ பிழைத்திருந்து புண்ணிய அடையப்ப இயேசு ஆசீர்வதித்தார், இயேசு உயர்த்தார் என்று நான் சாட்சியா நிறுத்தின வாழ்க்கையை நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டு சொன்ன தேவன். அல்லேலூயா. குஷ்ட ரோகியை சுகமாக்கினவரு உன் வியாதி சுகமாக்க மாட்டாரா? அல்லேலூயா. லூக்கா 5:12 சொல்லிடு. அப்படியே நிறைய சொல்லி வரலான்னு சொல்லியிருக்க முடியல. குஷ்டம் நிறைந்த மனுஷன், பணம் ஃபுல்லா குஷ்டம். கர்த்தர் அவன் தொட்டு சுகமாக்கினாருங்க. அல்லேலூயா. அந்த குஷ்டம் உள்ள மனுஷன் பார்த்தீங்கன்னா நீ ஊசி குத்துனா கூட அவனுக்கு சொர்ணையா இருக்காது. அவனுக்கு
அவனுக்கு சொரணே இருக்காது. என்ன செத்து போச்சு அந்த இடம். நீ கத்தியில் அர்த்தம் சொரணம் இருக்க வழியே தெரியாது அவனுக்கு. அப்படிப்பட்ட கேடுள்ள மனுஷன், சபிக்கப்பட்ட மனுஷனை இயேசு கண்டால் மனதுருகி அவர் தொட்டு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக மகனே என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விசுவாசியை விடையலாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உன்னுடைய விசுவாசமே. என்னது என்ன சொல்ல வராது? உன்னுடைய விசுவாசமே. அதை சொல்லிருக்கேன் நான். நீ நல்ல பார்க்கணுமா, நீ சுகமா வாழணுமா, நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுமா, அது சொல்ல எவன் சொல்ல? விசுவாசியை விடையலாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்குமா? ஹல்லேலூயா. போகிற விசுவாசம் உங்களை ஜெயிக்க சொல்லல, உன் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கிற வேலையில விசுவாசமா ஜெபிக்கணும். ஆமென். அந்த காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. பக்கம் 330. அதுதான் சொன்ன. ஒரு நிமிஷம், அதுதான் சொன்ன. எவி படிச்சு காமிச்சேன். தேவ சித்தம் என்னன்னு, நீங்க எல்லாவற்றும் வாழ் சுகமா இருப்பது தேவ சித்தம். இப்ப அதை இங்க சொல்றாரு, நீ எதையாகிலும் அவர் சித்தத்தின் படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி எனக்கு தைரியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் வந்து மாம்சத்தை கேட்கல, நான் என் தகப்பு நல்லவன் அறிந்து புரிந்து ஜெபத்தில் என்ன பண்ற, விசுவாசமா ஒரு நம்பிக்கையோட எதையாகிலும் இதுதான் கேட்கணுமா, ஒரு லிமிட் இவ்வளவுதான், இது மேலே நீ கேட்கக்கூடாது அப்படி சொல்ல அவரு. அதே சொன்ன, ஒரு அம்மா கல்யாணம் பண்ண பொண்ணு கூட ஒரு வரம்புக்கு மீறி அவங்கள செய்ய முடியாது. சும்மா சொல்ல பண்ணியிருந்த அம்மா சொல்லுவாங்க, அம்மா பொண்ணு என்ன சொல்லுவாங்க, ஐயோ எப்பொழுது வரும்போதெல்லாம் எனக்கு கேட்டுனே இருக்குதுங்க, இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு. என்னாலா இது தெரியாம கட்டிட்டு நாங்க நான் அப்படி என்ன பண்றோம், ஃபீல் பண்றோம். இல்லை நம்மள ஒரு அப்பா அம்மாக்களும் சரி ஒரு அளவுக்கு செய்ய முடியாது அவங்களால. அவங்களும் மனுஷங்க தான். என்னதான் பெத்த பொண்ணா அந்த பையனா இருந்தாலும் ஒரு அளவு தான், அது போக முடியாது அவங்களால. ஆனா ஆண்டவர் பாருங்க, எதையாகிலும் உனக்கு இது கேளு, லிப்ட் எல்லாம் கிடையாதுப்பா. இல்ல ஆண்டவர் கோச்சிப்பாரா கேட்டா, சும்மா தொந்தரவு பண்றேனே அவரு. அவர் கணவரை கேட்டா கோச்சிப்பாரு, மனைவி கணவர் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு வந்தா கோச்சிப்பாரு, மூஞ்சி காம்பா, என்ன தொல்லை பண்ணுகிறிய, போ காசு கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்க. வீட்டுக்கு வந்தாவே அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, இது வாங்கணுமா அது வாங்கணுமா, போன் எடுத்தாவே அப்படின்னு புருஷன் கோச்சிப்பான் கொண்டாடிய. இவர் கோச்சிக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. இவர் ஆத்ம அளவு நேசிக்கிற தேவன் இவர். ஆமென். அதுக்காக சொன்னார், எதையாவது கேளு, ஆனா அவர் சித்தத்தின் படி கேட்டால். அவர் சித்தத்தில் பைபிள் இருக்குல்ல, அவர் வார்த்தையை சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்தை சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் இல்லை அது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவர் வார்த்தை சொல்லி கேட்கும் போது என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாருப்பா. ஆனா இப்படி விசுவாசமா ஜெபிக்கணும். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, வருமா வராதா அப்படி கேட்டு கண்டிப்பா வராது. ஒரு கான்பிடென்டா ஒரு பிள்ளைய போல, ஒரு பிள்ளை தகப்பனு கிட்ட நம்பிக்கையா கேட்குது, எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கப்பா. ரோட்ல போகும்போது பாருங்க, ஒரு சின்ன குழந்தை தான் அப்பா கையை பிடிச்சி தைரியமா போகுது. லாரி போக பஸ் போக எதுவும் பயப்படாது. ஏன்னா நான் அப்பா கையை பிடிச்சிருக்கேன், அது நம்பிக்கை. என் அப்பா எனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, நம்பிக்கை. ஏன்னா என்னோட அப்பா உடன்படிக்கை இருக்கு, என் ரத்தம் அதுக்குள்ள இருக்கு, என் பிள்ளை. ஹல்லேலூயா. அது போல இது தேவன் உங்களோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு ரத்தத்தினாலே. ஆமென். அப்போ எதையெல்லாம் கேட்கலாம், நீ தைரியமா கேளாண்டாரு. எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு என் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கணும். முதலாவது எதையாவது கேட்கலாம் வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. என்ன ஒன்று வார்த்தை பரலோகமே காத்து கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. நீ எதை கட்டினாலும் கட்டப்பட்டு இருக்கும், நீ எதை கட்ட ஒழுத்தாலும் கட்ட ஒழுக்கப்படும். ஹல்லேலூயா. பாரு எவ்வளவு பேர் அதிகாரம் கொடுத்துக்கிறா பாரு உனக்கு எனக்கும்.
அல்லேலூயா. அவ எல்லாம் அவர் வார்த்தை கேட்கணும், அப்பதான் நடக்கும். அல்லேலூயா. அவ கேட்ட பிறகு எனக்கு நம்பிக்கை வருது. ஜெபம் முடிச்சுட்டு ஆமென் சொல்லிட்டு போகும்போது எப்படி போறேன், கையில வரல, கண்ணில் பார்க்கல, ஆனா நம்பிக்கையோடு நான் ஜெபிச்சிட்டப்பா, அவர் வார்த்தையின்படி அவர் சித்தப்படி நான் ஜெபிச்சிருக்கேன், ஆண்டு ஜெபத்தை கேட்டு இருக்காரு, கண்டிப்பா என் ஜெபத்துக்கு பதில் வரும். நம்பிக்கையோடு சந்தோஷமா நீங்க புறப்பட்டு போறீங்கன்னா நிச்சயமாக நீங்க நல்ல நாட்களை பார்ப்பீர்கள். இந்த தேவன் பொய் சொல்ல மாட்டாரு, இது பொய் சொல்ல மனிதர் கிடையாது. எவரு வேணும் பொய் உரையாத தேவன் இவர். அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு என்ன வேணும், விசுவாசம். இரண்டாவது விசுவாச அறிக்கை. ஆமென். முதலாவது விசுவாசம்னா நம்பிக்கை இருக்கணும் ஒரு மேல. ஏன்னா நம்ம காணாத தேவன் இவர், தேவனுக்கு அதர்சமான தேவன் இவர், பார்க்கக்கூடாத வெளியில வாசம் செய்யறாரு. அப்ப இவர் உயிரோடுக்குள்ள இருக்கிறாரு, என் வசனத்துக்கு கேட்டா அவர் பதில் கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் கடந்து செல்லும் போது நிச்சயமாக நான் நல்ல நாட்களா இருப்பேன். நான் அல்லேலூயா. நல்ல நாட்கள் கேலண்டர் கிடையாது. இல்ல ஐயா வாயில் நல்ல வார்த்தை வருமா, அப்படி இருக்காதுங்க. தேவன வார்த்தை விசுவாசிகள் நீங்க நல்ல நாட்களை பார்ப்பீங்க நீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கேட்பீங்களா? விசுவாசமா கேட்பீங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய வராம இருந்திருக்கலாம், பெற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷம் முடிய போகுது, இப்போது கெட்டு போகல. நீ விசுவாசித்தா இன்றைக்கே நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ இந்த நாள் ஒரு விடுதலை நாளா இருக்கும், இந்த நாள் ஒரு சுகத்தின் நாளா இருக்கும், இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கும். அல்லேலூயா. ஏதோ இன்றைய தேவன் அவர், நாளைக்காக சொல்ல மாட்டார், இன்றைக்கே நீ கேட்டா கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். லூக்கா 12:7-8. நல்லதா லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. கீழே படி. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க தலையில மயிரெல்லாம் என்ன பண்ணிருக்கான், எண்ணெய் பட்டி இருக்கின்றார். அதான் எதுவும் கவலைப்படாத, காக்கை குருவிகளை பார்க்க நீங்கள் விசேஷமானவங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை கொடுத்து கவலைப்படாத. அல்லேலூயா. நீ விசுவாசமா ஜெபிச்சியா, அறிக்கை பண்ற. ஆமென். கர்த்தர் கொடுப்பார் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர்கள் நீ நினைப்பு விட்டுற. அதான் ஜெபம். ஜெபம் என்னங்க, என் சொந்த கதை, சோக கதை, அது சொல்ல ஜெபம் கிடையாது, அது புலம்பல். அது ஜெபம் என்பது தேவன் சொன்ன வார்த்தை அவருக்கு என்ன பண்ணுறீங்க, நினைப்பூட்டுறீங்க, அதுதான் ஜெபம். நீ சொன்னீரே ஆண்டவரே என் பங்கு நிரம்ப வேணும், நீ சொன்னீரே என் களஞ்சிய நிரம்பி வெளிய வேணும், நீ சொன்னீரே என் 1000 திராட்சை புரண்டு ஓட வேணும், நீ சொன்னீரே என் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று, நீ சொன்னீரே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று, நீ சொன்னீரே நீ சுகமாயா என்று. அப்படி வார்த்தையை சொல்லி அவங்க என்ன பண்ணீங்க நீங்க, அப்ப நீங்க சொன்னீங்களப்பா அப்படி சொல்றதான் ஜெபம். அல்லேலூயா. இது கஷ்டமா? ஈஸி இது. ஆமென். ஆனா அதுதான் கஷ்டம். ஏன்னா பிரச்சனை கண்ணில் பார்க்கணும், அது சொல்லிவிடுவோம், கடவுள்னு சொல்லிவிடுவோம், மனசு வரதெல்லாம் ஜெபமாக்கிடுவோம், கண்ணீரையே புலம்பலாக்கிடுவோம். அது ஜெபத்துக்கு பதில் வரலாம், எப்படி வரும்? வார்த்தையை சொல்லி ஜெபிக்க கண்டிப்பா நம்ம நல்ல நாட்களை பார்ப்போம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அறிக்கை பண்ணணுமா? படிக்க கீழே படிக்க கிருஷ்ணா. பாத்தீங்களா? அறிக்கை பண்ணும்போது தான் சொல்றாருன்னா, பிதாக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன். என் மகன் பூமியில எவ்வளவு பிரச்சனை உபத்திரவத்தில் இருந்தான், கஷ்டத்துல வாழ்ந்தான், ஆனா ஒரு நாள் கூட என் நாமத்தை மறுதளிக்காம போகும்போது வரும்போது வார்த்தையை சொல்லி அறிக்கை செஞ்சான். கர்த்தரை வாழ வைப்பாரு, கர்த்தரை காண்கிற தேவன். கண்டிப்பா குடும்பம் நல்லா இருக்கும், கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன், நானு என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் மனைவி வீட்டு கழித்திலும் திராட்சை கொடி போல் இருப்பாள், என் பிள்ளைகள் மந்திர சுற்றி விடுதலை கண்டுகள் போல் இருப்பாங்க, என் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று என் நாமத்தை மறுதளிக்காம இருக்கிற கொஞ்சம் பிறப்பேரே
என்ன பண்ணாங்க? எவ்வளோ விபத்துல மத்திய, போராட்டத்தை மத்திய, பிரச்சனை மத்தியில கலங்காம திகையாம நின்று வார்த்தை அறிக்கை செஞ்ச ஆண்டவர் என்று அறிக்கை செய்வாரு. அல்லேலூயா. ஆனா எங்க வரப்போகுது எனக்கு? பைபிள்ல இருக்கு, எனக்கு அவர் செய்வாரா? அவர் ரொம்ப கல்லஞ்சக்கார அவரு, எனக்கு செய்ய மாட்டாருங்க, என்னன்னாலும் பார்க்க மாட்டார் அவரு. அவர் யாருக்கு பிரிவா அவர்தான் செய்வாரு. பொல்லாதவராக இருக்காருப்பா அவரு. உங்க அப்பா கிடையாதுங்க அவர் பொல்லாதவா இருக்கிறதுக்கு. பரலோகத்தின் தேவன் இவர், அவருக்காக உயிரை கொடுத்தவர். அல்லேலூயா. அப்படி நீ அவர் மறுதளிக்கும் போது என்ன சொல்வாரு? நம்ம மகளை நீ மறுதளிச்சிட்டியே, வசனத்தை கேட்டோ கண்டோ கேட்காத மாதிரி, கவனிக்காத மாதிரி, வசனத்தை என்ன பண்ண? நீ மறுதளிக்கிற. நான் செஞ்சுட்டே சொல்றேன், நீ செய்யலன்ற. நான் கொடுப்பேன், நீ கொடுக்க மாட்டாரன்ற. நான் கைவிட மாட்டேன் சொல்றேன், ஏன் கை விட்டுட்டார் என்ன? அவ வசனத்துக்கு மாறாக பேசும்போது என்ன பண்ண? வார்த்தை நம்ம மறுதளிக்கிறோம். அவள் மறுதல் சொல்ல, நான் வரும்போது மறுதளிப்பேன், நீ எனக்கு யாரும் தெரியாதுன்றார். புரியுதுங்களா? அப்போ பாருங்க, விசுவாசம் மெயின். விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அறிக்கை தானா வரும். விசுவாசிச்சிங்கன்னா, வார்த்தை நம்புனீங்கன்னா தொடர்ந்து ஒரு பிரச்சனையா கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்கன்னா வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். உங்களுக்குள்ள உள்ளார பலன் அடைஞ்சிடும். அப்படியே உங்களுக்கு கான்ஃபிடன்ட், நம்பிக்கை வந்துடும். இல்லை கண்டிப்பாக செய்வார் எனக்கு. அல்லேலூயா. அப்படி நான் அப்படியே விசுவாசிப்பேன். ஆமா, பிரச்சனை பார்க்கறது இல்லை, பிரச்சனைக்கு பதிலாக வார்த்தையை பேசி 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 உள்ள நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ என்னால் செய்ய முடியும் காரியங்கள். நான் உள்ள சோர்ந்து போயிட்டு செய்ய முடியாது. என்னால் நிற்க முடியாது. யோசிச்சாங்க நைட்டு நான் படுக்கும்போதையோ, நான் பிரசங்கம் பண்ண முடியுமா, 2 பேரும் கீழுவேன்னு. அதனால பண்ண வார்த்தை அறிக்கை செஞ்சு நம்புன நான். கத்தி நிற்க வைப்பாரு, பேச வைப்பாரு. உலக சுகத்தை விரும்புகிறார் அவர். உலக பரிசு சொன்னாரு, என் நிற்க வைப்பாரு, நம்புன. அல்லேலூயா. நான் வெக்கப்பட்டு போல. அப்ப நீங்க நம்புறீங்கன்னா எந்த சூழ்நிலையில் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. எங்க வெக்கப்பட்டு எந்த தர குனிஞ்சியோ அதே ஜனங்கள் கண்கள் காண உன்னை ஆசீர்வதித்து நீ நம்பி போற இயேசுவை வாழ வைத்தார். நீ ஆராதிக்க தேவன் மெய்யான தேவன் என்று சாட்சியாக புறஜாதி நம்மை பார்த்து. அல்லேலூயா. எழுதி நிற்போம். அப்பா நன்றி ஆண்டவரே. தேவன் நல்லவர். ஆமென். உங்களுக்காக சிலுவை அகோர பாடுபட்டு சுகத்தை சம்பாதிச்சிருக்காருங்க. ஆமா, இதோட நான் பேசி முடிச்சுட்டு இந்த தேவன் செய்தியை உங்களுக்கு யாராவது ஆன்லைனில் பார்க்குறவங்க இல்லை தேவத்தை கேட்குறவங்க திருப்பி வார்த்தையை கேட்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறையா வாலியும் பேசியிருக்கேன். தொடர்ந்து கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க சரீரத்தை பரிபூரண சுகத்தை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க உங்க சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் சாவாமல் தடுத்து கொண்டு ஜீவனோடு வாழ்வீங்க நீங்க. அல்லேலூயா. வார்த்தை கேட்கும் போதே உங்க வியாதி படுக்க மாறும். அல்லேலூயா. இந்த கர்த்தரை வாழ வைப்பா, உங்க ஆயுசத்தை கூட்டி கொடுப்பார் இவர். சாவுக்கு ஏதாவது சரீரம் வார்த்தையை சொல்லி சொல்லி உள்ளாத பெறல் அடைந்து ஆமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஆமா, என்ன துச்சதிக்காக சொல்லுவீங்க. இல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், எனக்கு விசுவாசி பதறான். என்ன துச்சதி கேட்டாலும் இருந்து கர்த்தரை நம்பி ஸ்ட்ராங்கா இருக்கும், கனவாரா இருப்பாங்க. வாக்கு பண்ணினவர் மனுஷன் கிடையாது, வானத்தை உண்டாக்குற கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என் தழுவுகளால் குணமானீர்கள் என்று என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விலகும் சொன்னாரு. அவரே உங்களுக்கு அடிக்கப்பட்டவர், அந்த கீழ் அடைந்தவர், பார்க்கத்தகாத ரூபமானவர். இயேசு சொல்கிறார், நான் உன்னை குணமாக்கும் கர்த்தர், நான் உன்னை குணமாக்கும் கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவை குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார். இப்போ சரீர பலவீனங்கள் உச்சந்தலைமை உள்ளங்கள் மட்டும் எல்லா சரீர பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலனடைவதாக. எல்லா உறுப்புகளும் பலப்பெற்ற இயேசுவின் நாமத்தினால் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் விடுதலாக்கிட்டானவரே, விடுதலாக்கிட்டு எழுதப்பட்டிருக்கே. நான் நம்புறமானவர், நான் விடுதலை ஆனோம் என்று சுகமானோம் என்று நம்புற தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே வைத்தெழும் ஜீவனமா இருக்கீங்கப்பா.
நாம் விசுவாசிக்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்று வேலை நாம் நம்புகிறோம் ராஜா. என் அப்பா இருக்க அப்பா அதிசயங்கள் செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே, வியாதியுள்ள சரீரங்கள் சுகம் பெறட்டும். ஆண்டவரே, சுகம் பெறட்டும் ஐயா. இப்போது பரிசுத்த ஆவியானவரே, உன் தழுவுகளால் குணமாக்கும், உன் காயத்தால் சுகம் உண்டு தகப்பனே. பரிகாரியே சுகமாக்குங்கப்பா. எல்லா சரீர பலவீனங்களும், பிசாசுக்கும் எல்லா தீமையும், எல்லா சாபமும் வெளியேற்ற இயேசு நாமத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சுகம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. ஆரோக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி தங்கியிருக்கட்டும் அப்பா. துக்க நாட்களெல்லாம் முடியட்டும் ஆண்டவரே. நன்றி, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு மனுஷனும் குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அதற்கானகியும் தசமபாகத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசமாக சந்தோஷமாக அருகே சேர்ந்து தேவன் சம்பந்தம் விதைப்போம். நீ விதைக்கிற ஒவ்வொரு விதையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அறுவடையை நீ பார்ப்பீங்க. நீங்கள் ஆமென். தேங்க்யூ அப்பா. விசுவாசமாக கொடுப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நான் விதைக்கிற ஆண்டவரே, நீர் சொன்னீரே, என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்குன்னு சொன்னீரே. இதில் கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னுடைய வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு என் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவரையில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவலையில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென், ஆமென் ராஜா. நன்றி தகப்பனே. கர்த்தரை தெய்வமாக்குற ஜனங்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்களப்பா. கேட்கிற காதல் பார்க்கிற கண்கள் பாக்கியம் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. இந்த பூமியில் வாழ்வதே உங்கள் துதிக்க தான் ஆண்டவரே. இந்த செவி கொடுக்கப்பட்டதே வார்த்தை கேட்கப்பா. உங்கள் வார்த்தையை செவிக்கு நல்ல விருந்து ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை செவிக்கு நல்ல விருந்துப்பா ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை எங்கள் எலும்புக்கெல்லாம் பலன் ஆண்டவரே. எங்கள் எலும்புக்கெல்லாம் பலனாக இருக்கு, அதற்காக ஔஷதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. வார்த்தையை பார்க்கதாப்பா கண்கள் கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை பற்றி பேசதான்ப்பா, புகழதான்ப்பா நாவு கொடுக்கப்படுது ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக சபையால் சேர்ந்து ஆண்டவரே உங்கள் சமூகத்தை துதிக்க, ஆராதிக்க, வார்த்தை கேட்க நீ எங்களை பாராட்டுற கிருபைக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இனி வரப்போ ஒவ்வொரு நாட்கள் ராஜா சபையார கூடி வந்து உங்கள் வார்த்தைகளை கேட்க, விசுவாசிக்க, நன்மையை காண உயர்த்து ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகரணம் பலவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவி வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் உங்கள் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.
ஆமென்.